ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ்ஜிடி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மனநிலையில் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர், எஸ்ஜிடி எக்ஸாம் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி டிஆர்பிக்கு மெயில் அண்ட் கால் பண்ண சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் பண்ணுங்கள் சிஸ்டர். கண்டிப்பாக நம்ம ப்ரெஷர் கொடுத்தா அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சிஸ்டர் அப்படி கமெண்ட் பண்ணோன்னே நான் மற்ற யூடியூப் சேனல்லாம் போய் பார்த்தேன். ஸோ நிறைய பேர் இதே மாதிரி கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளும் இதை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அந்த சிஸ்டரும் நீங்கள் ஷார்ட்ஸாவது போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம வீடியோவாகவே மேக் பண்ணி போட்டுருவோம் அப்படின்ட்டு. ஸோ எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு வேக்கன்சி இன்னும் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி டிஆர்பி போர்டுக்கு மெயில் கால் நிறைய பண்ணுங்கள். மெயில் அண்ட் கால் நிறைய பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே 6500 கிட்ட போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பாதி கூட இப்போ நமக்கு சொல்லலை. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் ப்ளீஸ் கால் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள். நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு வேளை அவங்க பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுனா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த எக்ஸாம் திருப்பி எப்போ வைக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்திங்களா, அதோட வலி ரொம்ப அதிகம். இந்த எக்ஸாமுக்காக நம்ம எவ்வளவோ போராடி இருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பு திருப்பி நமக்கு எப்போ கிடைக்கும்னு தெரியல சிஸ்டர். அதனால் நம்ம இந்த சான்ஸை விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கள். அதிகமாக மெயில் அண்ட் கால்ஸ் போகும்போது அதை பற்றி ஏதாவது ஒரு ஸ்டெப்பை எடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். எத்தனையோ பேர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த விஷயத்தை செய்வோம் நம்பிக்கையோட. ஒருவேளை நமக்கு கிடைக்கணும்னு வாய்ப்பு இருந்தாலோ இன்க்ரீஸ் பண்ண சான்ஸ் இருந்தாலோ கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும். நம்மளை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பி நம்ம இந்த விஷயத்தை செய்வோம். சிஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் மெயில் அண்ட் கால் பண்ணுங்கள். நிறைய யூடியூப் சேனல்லையும் கமெண்டில் இதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள்ட்டையும் போய் நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரி மெயில் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு இன்க்ரீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பண்ணுங்கள் சிஸ்டர். நமக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு வேளை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுனா நமக்கு சான்ஸ் கிடைக்கும். ஓகே சிஸ்டர்ஸ், பாய்.